இது அன்புடன் கேர்ள்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை. வீட்லயே மாவு அரைச்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்யலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். மாவு அரிசின்னு கடையில் கேட்டால் கிடைக்கும். அரிசியை 3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறினதும் தண்ணியை வடிகட்டிட்டு சுத்தமான துணியை விரித்து அதில் பரப்பி காய வச்சிடலாம். வெளியே வெயிலில் காய வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல காய வச்சுக்கலாம். அரிசி காஞ்சிருச்சான்னு பார்த்துடலாம். அரிசியை தொட்டு பார்க்கும்போது எந்த ஈரமும் நம்ம கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி நல்லா காஞ்சதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு தடவை சலிச்சிக்கலாம். சலிக்கும்போது அரைப்படாமல் இருக்கிற அரிசியை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாவை வறுக்கணும். அப்போ தான் அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போகும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போது இந்த மாவு வச்சு நம்ம இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை இந்த மாதிரி நிறையா டிஷ் செய்யலாம். இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணி நம்ம பல்காக அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதிகமாக ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வறுத்து அதை ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் சரியான அளவாக இருக்கும். இப்போது 1 கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருக்கின வெல்லத்தை ஒரு பேனில் வடிகட்டிக்கலாம். இப்போது மறுபடியும் இந்த வெல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் இடித்த ஏலக்காய் தூள், கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய், கடைசியாக 1/4 கப் துருவின தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம அளந்து வச்சுருக்க 1 கப் மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் மேலே லேசாக தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும். இதான் சரியான பதம். இப்போது இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நீளமாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு 4 விரலோட அச்சு படிகிற மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதும் எண்ணெய் இல்லைனா நெய் தடவுன இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். எல்லா கொழுக்கட்டையும் உள்ளே வச்சதும் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய பிடி கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.